வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் 1, 2025 முதல் அனைத்து பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூ.1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் திமுக அரசு கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரூபாய் 1000 மாதம் தோறும் வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களுமே புகார் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களுக்குமே ரூ.1000 வழங்கப்படும் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தளர்வுகள் கொண்டு வந்தாங்க. குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்ததுனால நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா திமுக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்ச் 1 அதாவது பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்குமே மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்தா தான் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி முதல் அனைத்து பெண்களுக்குமே உரிமை தொகை ரூ.1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால் விண்ணப்பிக்காதவங்க அனைவருமே விண்ணப்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிஜெக்டே ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு ரூ.1000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. அதனால் நீங்கள் உங்களோட மகளிர் உரிமை தொகை ரூ.1000க்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.